ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி முடிச்சிருக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.25 வச்சுக்கோங்க. ஸோ கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது சைட் வைஸ் தான். ஸோ இன்றைக்கி கீழே இறக்குனானுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இறக்குவானுங்க தான் நினச்சேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை. திருப்பியும் இறக்கி ஏற்றிட்டானுங்க. ஸோ இந்த இதுக்குள்ளே தான் சுற்றிட்டே இருந்தான். ஸோ இதேக்குள்ளே சுற்றி முடிச்சிருக்கானுங்க. நாளைக்கு இந்த ட்ரெயினை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். நாளைக்கு ஒரு வேளை கேப் டவுன் ஆக்கினாங்கன்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் இருக்குல்ல 25,137ன்றதுக்குள்ள 130ன்றதுக்குள்ள 25,130ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக நிஃப்டிக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை இந்த இது இருக்குல்ல இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேருந்து ஒரு கனெக்ட் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே இருக்குல்ல 1 and 2 3 இந்த இடம் வந்து வர வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 25,700ன்றது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரையும் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்திலே போயிட்டுருக்கான். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இது தான் இருக்குது. அதாவது 52,780ன்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் ஐ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஆக்ட் ஆக இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 600 பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 600 பாயிண்ட் கிட்ட இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது பார்க்கலாம். இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல 5 மினிட்ஸில் போட்டிருக்கோம்ல இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுறானா அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணுதான்றதை பார்க்கலாம். இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே இறக்குறானுங்களா பார்க்கலாம். அப்படி கீழே இறக்குனானுங்கன்னா இதுதான் அதோட அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இது இருக்குல்ல ப்ரீவியஸ் இருக்கான்ல, அப்படி இல்லைனா இந்த ப்ரீவியஸ் இதையும் உரைச்சிட்டானா அடுத்தது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டு தான் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு எப்படி முடியுதுன்றதை பார்ப்போம். எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து இந்த ட்ரெண்ட் லைன்லாம் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான். ஒருவேளை இந்த இது இருக்குல்ல இது வந்து நாளைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இப்படி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்படி போட்டோம்னா 43,760ன்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது பார்க்கலாம். சரிங்களா. அப்படி மேலே போக ஆரம்பித்தோன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லா ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதையும் மிஸ் பண்ணால் இந்த ரெசிஸ்டன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டே ட்ரெண்ட் லைன் இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா டே ட்ரெண்ட் லைன். விக்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இறங்கியிருக்கான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸில் பார்த்தா கிளியராக தெரியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் நாளைக்கு பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படின்றது அப்படி பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து இறங்க ஆரம்பிக்கும். இவன் திருப்பி இந்த லெவலுக்கு வருவானான்றது பார்ப்போம். இவன் ஏறினானா நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பொசிஷன்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆக சிறந்த டவுஜன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப் மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்கள் மார்க்கெட் எப்படி முடியுதுன்றதை பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டும் பழச்சிக்கும். அதாவது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இவன் டபுள் டாப்பாக ஆகிட்டானா கீழே தான் அடுத்தது இந்த நெக்லைனை கண்டிப்பாக உடைக்குதா இல்லையான்றதை நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். சரிங்களா. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையாக போட்டிருப்போம். ஸோ பார்ப்போம். இவனும் பார்த்திங்கன்னா அதே கான்செப்டில் தான் இருக்கான். என்ன நடக்குதுன்றதை இன்றைக்கி நைட்டு தெரிஞ்சிடும். ஸோ விக்ஸு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஏறிட்டே இருக்கான். இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு 3% ஏறி இருக்கான். இவன் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். சரிங்களா. இந்த இடம் இருக்குல்ல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப்படி கீழே வந்துட்டால் கூட இந்த 15ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மார்க்கெட் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் இறங்குதா இல்லையான்றதை நம்ம ட்ராக் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். 50% தான். அதுவே ஒரே பக்கமாக நம்ம நிற்கக்கூடாது. அதாவது இறங்க தான் போகுது அப்படின்றது நம்ம நிற்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா இறங்க போது நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம மூளை பார்த்திங்கன்னா வந்து அதே பற்றி தான் நினைக்கும். ஸோ நெகட்டிவாக நடக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டோம். சரிங்களா. மார்க்கெட் ஏறுறதுன்றது இப்போ இறங்க போது நான் சொல்கிறேன். இப்போ நிஃப்டி வந்து டவ் ஜோன்ஸ் வந்து டபுள் டாப் வந்திருக்கு. அதனால் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு இது வந்து ஃபுல்லாக நம்ம ஒரு பாதியிலே வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஆஃப்லே இந்த பக்கம் ஒரு 50%, இந்த பக்கம் ஒரு 50%. நம்ம வந்து அந்த மனசை அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிட்டோன்னு வச்சிங்களேன் ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரே பக்கமாக இறக்குனீங்கன்னு வச்சிங்களேன் இறங்க தான் போகிறான் அப்படின்ட்டு ஒரு இது வச்சுக்கிட்டோம்னா நம்ம மைண்ட் வந்து அது ஆப்போசிட்டாக போகும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு மைண்டு கொண்டு போயிடும். அதாவது பேலன்ஸ் பண்ண முடியாது. எமோஷனலாக ரொம்ப ட்ரிகர் ஆகிடும். சரிங்களா. இந்த இது வந்து குட்டி டிப்ஸாக வச்சுக்கோங்க.
ஏன்னா 50-50 இது ஸ்டாக்கு கூட சரிங்களா. ஸ்விங் ட்ரேட் பண்ணும்போது கூட நீங்கள் மேலே தான் போகுன்றது தான் இருப்பீங்க. ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா 50-50 வச்சுக்கோங்க. அது அகேன்ஸ்டாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகேன்ஸ்டாக போனால் என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் அதுக்கேற்ற பிளான் பண்ணி இருக்கணும் சரிங்களா. பிளான் பண்ண மாதிரி தான் நம்மளால் இது பண்ண முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி ஓரளவுக்கு ஏறி தான் இருக்கான். பார்ப்போம் இதுக்கு மேலே ஏறுதான்றதை பார்க்கலாம். ரிலையன்ஸ் அவன் அந்தளவுக்கு இல்லை, ஒரே இதுவாக தான் இருக்கான். சைட்வேஸாக தான் போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் சைட்வேஸ் தான். ஐசிஐசிஐ பேங்க் ஓரளவுக்கு ஏறி இருக்கான். பார்ப்போம் என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். சம்டைம்ஸ் கீழே இறக்கிட்டு கூட ஏற்றுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் இது கூட இறக்கிடுவாங்க. என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வந்து பார்ப்போம். ஆனால் பிரேக் அவுட் ஆகிருக்கான், பார்ப்போம். இது பிரேக் அவுட் ஆகிருக்கிறதே கொஞ்சம் ஒரு நல்ல விஷயந்தான் மார்க்கெட் மேலே பொறுத்து. ஏன்னா ஐசிஐசிஐலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஹை வெயிட்டேஜாக இருக்கக்கூடியது சரிங்களா. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கான். பார்ப்போம் மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்டர்டேயில் நல்ல வேலை மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுமாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அசெண்டிங் ட்ரையாங்கிள் இது. இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஓகேவா, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட வந்திருக்கான், டபுள் டாப் மாதிரி தான் இருக்கான். பார்ப்போம். இவன் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கான், என்ன சொல்கிறது, ஏறுற மாதிரி இருக்கான். இந்த பக்கம் ஐடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இறங்குற மாதிரி இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இறங்குற மாதிரி இருக்குது. இவனுங்க எதை வச்சு இது எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. எனக்கே ஒரு இதுவாக தான் இருக்குது, ஒரே கன்ஃபியூசிங் மைண்டாக தான் இருக்குது. கன்ஃபியூசிங் மைண்டானா இந்த பக்கமாக அந்த பக்கமாகிறது. இந்த பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் இறங்கினானா மார்க்கெட் அவ்வளோதான் இறங்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகம், இந்த நிஃப்டி 50ல் வெயிட்டேஜ் அதிகம், ஐடி வெயிட்டேஜ் அதிகம் தான். இது ரெண்டுத்துக்கும் முரணாக இருக்கும்போது தான் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போகும். இன்றைக்கி போச்சு பார்த்தீங்களா, அதுமாரி தான் போகும் சரிங்களா. நம்மளுடைய ட்ராக்கிங் ஸ்டாக் போயிடலாம். ட்ராக்கிங் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அப்போலோ இது ஏறி இருக்கான்னு நினைக்கிறேன், அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். ஓகே, சூப்பராக ஏற ஆரம்பிச்சுட்டான். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கை சரிங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இவ்வளோ நல்ல ஒரு குறிப்பாக ஏன்னா ரொம்ப நாள் கன்சல்டேஷன் ஆகிட்டு இப்போ தான் இதுவாகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதுக்கு மேலே போனால் ஃபாலோ பண்ணுங்க, என்ன பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே போனால் ஃபாலோ பண்ணுங்கள். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு கூட இறக்கிடுவானுங்க, அப்புறமா ஏற்றுவானுங்க சரிங்களா. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதுக்கு கீழே வராமல் வரவே வராதிங்க, இதுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வராமல் வரவே வராதிங்க சரிங்களா. நெக்ஸ்ட் எக்ஸிகாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ இன்னும் இதுவாகல, கன்ஃபர்மேஷன் வரல. நெக்ஸ்ட் குல்சிம் அந்தளவுக்கு இல்லை. 50 நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம், எக்ஸும் பார்த்துட்டோம், தூக்கில. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சொனாட்டா சாஃப்ட்வேர் அதுக்குள்ளேயே தான் இருக்கான். என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப சைட்வேஸாக தான் போயிருக்கான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இரிடா சைட்வேஸில் தான் இருக்கான். நெக்ஸ்ட் ஆர்விஎன்எல் அவனும் சைட்வேஸில் தான் இருக்கான். ஐஆர்எஃப்சி அவனும் சைட்வேஸில் தான் இருக்கான். பார்ப்போம். இவன் பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட்டில் வருவான். ஆனால் நிஃப்டி நெக்ஸ்ட்டு இறங்கினான்னு வச்சிங்களேன் ஃபாஸ்ட்டாக இறங்குவான். அதுவே அவன் ஏறினான்னு வச்சிங்களேன் ஏறவே மாட்டான். இந்த ஸ்டாக் மட்டும் ஏறவே மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. பட் ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல உள்ள. பார்ப்போம் என்ன நடக்குது பார்க்கலாம். இவன் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸிகாம் அவனை பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் தான் இருக்கான். அசார் இன்ஜினியரிங் ஓகே, இது கீழே வந்துச்சுன்னா வெளியே வந்துடுங்க, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஸோ இவ்வளோ தான் எப்போவுமே சொல்கிறது தான். ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்.